நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம். ஐ திங்க் எனக்கு பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கேன். நேற்றைய முன்தினம் தேசிய விருது 72வது தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. அதில் எனக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ன்ற அவார்டு கொடுக்கப்பட்டது. ஸோ என்னுடைய 3வது வின் ஃபார் நேஷனல் அவார்டு இது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அமரன் படத்துடைய பின்னணி இசைக்காக தேசிய விருதை பெற்றிருக்காரு. இது அவருடைய 3வது தேசிய விருது. சூரரை போற்று படத்துக்காக 68வது தேசிய விருதுல சிறந்த பின்னணி இசைக்கான விருதையும், பாத்தி படத்துக்காக 71வது தேசிய விருதுல சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும் ஜிவி பிரகாஷ் பெற்றிருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தான் அமரன் படத்துக்காக மீண்டும் தேசிய விருதை வென்றிருக்காரு. இது அவருக்கு 3வது தேசிய விருது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பலருமே ஜிவி பிரகாஷ்க்கு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் இவருடைய முன்னாள் மனைவி பாடகி சைந்தவி அவர்கள் அவரை வாழ்த்துற விதமா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, 3வது முறையா தேசிய விருது வென்ற ஜிவி பிரகாஷ்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னும், அமரன் படத்துடைய சிறந்த பின்னணி இசைக்காக இந்த மகத்தான அங்கீகாரத்தை பெற்ற முழு படக்குழுவினருக்குமே பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒன்னாதான் பயணிச்சுட்டு வராங்க. அண்ட் அதே சமயம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறதும் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு பலருமே வாழ்த்துக்களை சொன்னாலும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ ஜிவி பிரகாஷ் அமரன் படத்துக்காக நேஷனல் அவார்ட் வாங்கினதை பத்தியும் அண்ட் சைந்தவி ஜிவி பிரகாஷ்க்கு வாழ்த்துக்களை சொன்னதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.